ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைல் கோகனட் சம்மந்தி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட இது ஒன்றே போதும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. அவசர காலத்துக்கு இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு பண்ணலாம். வாங்க, இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்கனமான வானொலி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வானொலி நல்லா சூடாகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 கையளவு துருவுனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 3 கட் பண்ண சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ண சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2, 3 இது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். கை விடாமல் இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அந்த சில்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்குறேன். அதனால் நான் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதா சில்லி அப்படின்னா ஒரு 3 கூட போதும், தாராளம் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஒரு 4-5 வாட்டி அடிக்கும்போதே நமக்கு கரெக்டாக பக்குவமாக ரெடியாகி வந்துடும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நொர இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி, தோசை இதுக்கு கூட வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு காட்டுறேன். பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையில்லை. இது ஒன்றே போதும். சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.